4 பேருக்கு உதவியாக இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நல்ல மனப்பான்மையோடு இருந்தவர் ராஜராவ். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் கூட இந்த சினிமா ஃபங்க்ஷனில், ஆடியோ ஃபங்க்ஷனில் யாராவது 4 பேருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி அவருடைய நன்னடத்தை காரணமாக தான் விநியோக சங்கத்தில் திருப்பி அவருக்கு எல்லாத்துக்கும் பிடித்தமானவர் அவர் இருக்கிறார். நிறையா பேருக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர், எல்லாத்துக்குமே தைரியம் சொல்லிட்டு இருந்தவர். ஸோ அவர் இப்படி அதைரியமானவர்களுக்கு நினச்சி பார்த்தா நம்பவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சினிமாவுக்கு வந்து திரைத்துறைக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் திரைத்துறைக்கு வந்து ஏதாவது அவர் தான் முதல் நாளாக குரல் கொடுப்பார். எதுக்குமே பயப்படாமல் தைரியமாக வந்து அவர் மனசில் என்ன படுதோ அது நியாயம்னு படுதோ வந்து சொல்லி கொடுப்பார். ஸோ நீங்கள் திரைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு. எங்களை மாதிரி நல்லா பழகிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இழப்பு. ஸோ குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இழப்பில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஆத்ம சாந்தியை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறேன்.